ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 20 ஆர்டிகல்ஸ் வீடியோ சீரிஸ் 6 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம உச்சநீதிமன்றத்துக்கான விதிகள்லாம் பார்த்துருப்போம். இதில் மாநிலம்னா என்ன, முதலமைச்சர் பற்றிய விதிகள், அதுக்கப்புறம் மாநில சட்டமன்றத்துக்கான விதிகள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதி 152 மாநிலம் என்பதன் வரையறை. ஃபஸ்ட்டு மாநிலம்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. மாநிலம் அப்படின்றது வந்து ஸ்டேட் அப்படின்ற ஆங்கில சொல்லேருந்து பெறப்பட்டது. அந்த ஸ்டேட் அப்படின்ற ஆங்கில சொல் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்ற லத்தீன் வேர்ட்லேருந்து பெறப்பட்டது. இது முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து லத்தீன் வேர்ட்லேருந்து பெறப்பட்டது. ஏன்னா நம்ம குரூப் 1லே பார்த்துருப்போம், பாராளுமன்றம் அப்படின்ற சொல் பார்லே அப்படின்ற ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து பெறப்பட்டது அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதனால் இந்த வேர்டு முக்கியம். ஸ்டேட்டஸ் அப்படின்ற லத்தீன் வேர்ட்லேருந்து பெறப்பட்டது. மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தனியான ஒரு முதலமைச்சர், சட்டமன்றம், ஆளுநர் அப்படின்ட்டு மாநிலம்னா தனியாக இருப்பாங்க. அதுவே யூனியன் பிரதேசத்துக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. அவங்கள வந்து டைரெக்டாக யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க வந்து யூனியன் பிரதேசம், மத்திய அரசாங்கம் தான் வந்து அங்கே நேரடியாக வந்து ஆட்சி புரிவாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் உள்ள வித்தியாசம். தற்போது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளது. அடுத்து விதி 153 மாநில ஆளுநர் பதவி பற்றி. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார். அதை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 153. விதி 154 மாநில நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும். ஒரு மாநிலத்தில் என்னென்ன அதிகாரங்கள்லாம் பின்பற்றுறாங்களோ அந்த அதிகாரம் எல்லாமே ஆளுநர்கிட்ட இருக்கும். ஆனால் அவர் பெயரளவு தலைவர் மட்டும்தான். உண்மையான தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் தான். ஓகேங்களா? பெயரளவு தலைவர் அப்படின்னு யாருன்னா ஆளுநர். அடுத்து விதி 155 மாநில ஆளுநரோட நியமனம். ஓகேங்களா? மாநில ஆளுநரை எப்படி நியமனம் பண்ணுவாங்க? இவருக்கு வந்து நேரடி தேர்தலோ மறைமுக தேர்தலோ எதுவுமே கிடையாது. இவர் மத்திய அமைச்சரவை ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார் இவர். ஓகேங்களா? அதை பற்றி சொல்கிறது விதி 155. விதி 156 ஆளுநரினுடைய பதவி காலம். ஒரு ஆளுநர் எத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் பதவி வகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வரைக்கும். அடுத்து விதி 157 ஆளுநருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றது. அவர் வந்து 35 வயது நிரம்பி இருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் அதே சொந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து தகுதிகள் 157. விதி 158 பார்த்திங்கன்னா ஆளுநர் பதவியினுடைய பணி நிபந்தனைகள் என்னென்ன பணி நிபந்தனைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ராஜ்பவன் அப்படின்ற ஆளுநர் மாளிகையை வந்து பயன்படுத்திப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளோ சேலரி வழங்குறாங்க அதெல்லாம் தான் வந்து இந்த பணி நிபந்தனைகளில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா விதி 158(3)(a) படி ஒரு ஆளுநர் வந்து விதி வந்து பார்த்திங்கன்னா 158லேயே 3A. ஓகேங்களா? அந்த 3A படி ஒரு ஆளுநர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே ஆளுநர் இருந்தார்னா அவருக்கு சேலரி வந்து அந்த ஸ்டேட்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அவர் எந்த ஆளுநராக இருக்கிறாரோ அந்த ஸ்டேட் தான் அவருக்கான சம்பளத்தை வந்து பகிர்ந்து அளிப்பாங்க. அப்படி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு ஆளுநர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா 7வது சட்ட திருத்தம் ஆண்டு பார்த்திங்கன்னா 1956. 7வது சட்ட திருத்தம் 1956 என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்திற்கு பொதுவான ஒரு ஆளுநர் இருக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அதுபடி தான் 158(3)(a) படி இருந்தார்னா அவருக்கான சம்பளம் வந்து அந்த மாநிலங்களால் பகிர்ந்து அளிக்கப்படும். ஓகேங்களா? அடுத்து விதி 159 ஆளுநரினுடைய பதவி பிரமாணம். ஆளுநர் வந்து அட்டவணை 3 படி பதவி பிரமாணம் எடுத்துப்பார். யார் முன்னிலையில் எடுத்துப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் எடுத்துப்பார். இவரை நியமிக்கிறவர் குடியரசுத் தலைவர் தான். இவர் தான் ஆளுநர் அப்படின்ட்டு நியமிக்கிறவர் வந்து குடியரசுத் தலைவர் தான். ஆனால் யார் முன்னிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில். ஓகேங்களா? அடுத்து விதி 161 ஆளுநரோட மன்னிக்கிற அதிகாரம். ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம். இவர் வந்து எல்லா தண்டனைகளையும் மன்னிக்க முடியும். ஆனால் இராணுவ தண்டனைகளை இவரால் மன்னிக்க முடியாது. இராணுவ தண்டனைகளை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது, ஆளுநருக்கு கிடையாது.
அடுத்து இவ்வளோ தான் ஆளுநர் இது, அதை ஒன்ஸ் பார்க்கலாம் வாங்க. விதி 152 மாநிலம்னா என்ன அப்படின்றது. விதி 153 மாநில ஆளுநர் பதவி. விதி 154 நிர்வாக அதிகாரங்கள் எல்லாமே ஆளுநர்கிட்ட இருக்கும். விதி 155 மாநில ஆளுநரோட நியமனம். 156 பதவிக்காலம். 157 தகுதிகள். 158 பணி நிபந்தனைகள். 159 பதவி பிரமாணம். 161 பார்த்தீங்கன்னா அதிகாரத்திற்குட்பட்ட வழக்குகளில் மன்னிக்கும் அதிகாரம். ஓகேங்களா. அடுத்து முதலமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்கள். இப்போது இந்த மாநில ஆளுநர் கீழே முதலமைச்சர் இருப்பார். அவர் தான் வந்து உண்மையான அதிகாரங்களை செயல்படுத்துகிறவர். அவருக்கான விதிகள் என்னென்னு பாருங்கள். விதி 163 முதலமைச்சர் பதவியை பற்றி சொல்கிறாங்க. ஆளுநருக்கு உதவியாக முதல்வர் தலைமையில் ஒரு அமைச்சரவை இருக்கும். அதை பற்றி சொல்கிறது தான் விதி 163. 164 பார்த்திங்கன்னா முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் யாரால் நியமிக்கப்படுறாங்க பார்த்திங்கன்னா ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க. ஓகேங்களா. அவர் தான் இப்போ இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குதுன்னா அதில் யார் மெஜாரிட்டியோ அவங்கள நியமிக்கிறவர் யார் அப்படின்னா இந்த ஆளுநர் தான். ஆளுநர் தான் இவங்க தான் முதல்வர். முதல்வர் செலக்ட் பண்ணி தர லிஸ்ட்டை தான் அமைச்சர்களை நியமிப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து விதி 165 மாநில தலைமை வழக்கறிஞர் பற்றி, அதாவது அட்வொகேட் ஜெனரல், மாநிலத்துக்கான ஒரு தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்கிறது தான் விதி 165. அதன்படி தமிழகத்தில் முதல்ல மாநில தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் வி.கே. திருவேங்கடச்சாரி அவர்கள் தான் மாநில தலைமை வழக்கறிஞராக இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய முதல் மாநில தலைமை வழக்கறிஞர்னு பார்த்தீங்கன்னா வி.கே. திருவேங்கடச்சாரி. ஓகேங்களா. அடுத்து விதி 166 மாநில அரசாங்கத்தினுடைய அலுவல் நடைமுறை. மாநில அரசாங்கத்தில் என்னென்ன மாதிரியான ஆஃபீஸ் ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றின நடைமுறைகளை பற்றி சொல்கிறது 166. விதி 167 மாநில நிர்வாகம் குறித்து முதலமைச்சர் ஆளுநருக்கு அறிக்கை அனுப்புதல். மாநில நிர்வாகம்லாம் எப்படி போகுது அப்படின்றத பற்றி ஆளுநருக்கு அறிக்கை அனுப்புதலை பற்றி சொல்கிறது விதி 167. 163 முதலமைச்சர் பதவி. 164 முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுவர். 165 மாநில தலைமை வழக்கறிஞர். 166 மாநில அரசாங்கத்தோட அலுவல் நடைமுறை. 167 முதலமைச்சர் ஆளுநருக்கு அறிக்கை அனுப்புறது. ஓகேங்களா. அடுத்து மாநில சட்டமன்றம். சட்டமன்றத்தோட விதிகள் பார்த்திங்கன்னா 168லேருந்து 212 வரைக்கும். அதில் இன்றைக்கி விதி 175 வரைக்கும் பார்க்கலாம். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. விதி 168 மாநில சட்டமன்றங்களினுடைய அமைப்பை பற்றி சொல்கிறது. ஒரு மாநில சட்டமன்றம்னா என்ன, அது முதலமைச்சர், அதுக்கப்புறம் மேலவை, கீழவை, இது எல்லாத்தையும் கொண்டிருக்கணும். ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்றத பற்றி மொத்தமாக சொல்கிறது தான் மாநில சட்டமன்றங்களினுடைய அமைப்பு. விதி 169 சட்டமேலவைகளின் உருவாக்கம் மற்றும் நீக்கம். எல்லா மாநிலத்திலுமே சட்டமேலவை இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. வேணுன்றவங்க வச்சுக்கலாம், வேணான்றவங்க அதை நீக்கிடலாம். நம்ம 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி 1937 மேலவை உருவாக்கணும். அதுக்கப்புறம் நவம்பர் 1 1986 எம்ஜிஆர் பீரியடில் அதை நீக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மாநில மேலவை கிடையாது. ஓகேங்களா. இப்போதைக்கு 6 மாநிலத்தில் மட்டும்தான் சட்ட மேலவை இருக்குது. எந்த யூனியன் பிரதேசத்துலையுமே சட்ட மேலவை கிடையாது. ஓகேங்களா. அடுத்து விதி 170 சட்டப்பேரவையினுடைய அமைப்பு பற்றி சொல்கிறாங்க. ஒரு சட்டப்பேரவைனா அதில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60க்கு குறையாமல் 500க்கு மிகாமல் இருக்கணும். எவ்வளோ உறுப்பினர்கள்? 60க்கு குறையாமல் 500க்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதை பற்றி சொல்கிறது தான் விதி 170 சட்டப்பேரவையினுடைய அமைப்பு. விதி 171 சட்ட மேலவையினுடைய அமைப்பு. இதில் எல்லாருமே நியமன உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. அதில் எவ்வளோ பட்டதாரிகள் இருக்கணும், எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த கலை இலக்கியம் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு இது சொல்கிறது தான் சட்ட மேலவையினுடைய அமைப்பு. அடுத்து விதி 172 சட்டமன்றத்தினுடைய ஆயுட்காலம். பொதுவாக பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சரோட ஆட்சி எவ்வளோ வருஷம் இருக்கும், அந்த முதலமைச்சரோட பதவி கலைக்கப்படுற வரைக்குமே இருக்கும். மேக்ஸிமம் 5 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 5 ஆண்டு முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் புதுசாக தேர்தல் நடத்தி தான் முதலமைச்சரை செலக்ட் பண்ணுவாங்க. அதுவே மேலவை பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள். ஓகேங்களா. மேலவைன்றது 6 ஆண்டுகள். அது ஒரு நிரந்தரமான அவை.
ஓகேங்களா. அடுத்து விதி 173 சட்டமன்ற உறுப்பினர்களோட தகுதிகள் என்னென்ன அப்படின்றது. அதில் வந்து முக்கியமான தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையாக இருந்தால் 25 வயது நிரம்பி இருக்கணும், சட்ட மேலவையாக இருந்தால் 30 வயது நிரம்பி இருக்கணும். அதை பற்றி சொல்கிறது தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதிகள். இன்னும் சில தகுதிகள்லாம் இருக்குது. சரி, வீடியோ லெங்க்த்தாக போகுன்றதுக்காக இந்த மாதிரி சிம்பிளான நோட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அடுத்து விதி 174 ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுதல், ஒத்தி வைத்தல், சட்டப்பேரவையை கலைக்க ஆளுநருக்குள்ள அதிகாரம். அதை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 174. ஒரு ஆளுநர் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து கூட்டலாம், அப்படி இல்லைன்னா ஒத்தி வைக்கலாம். சட்டப்பேரவையை கலைக்க ஆளுநருக்குள்ள அதிகாரத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 174. விதி 175 ஆளுநர் சட்டமன்றத்தில் உரையாற்றுதல் பற்றி. சட்டமன்றத்திற்கு தகவல் அனுப்ப ஆளுநருக்கு உள்ள உரிமையை பற்றி சொல்கிறது. ஆளுநர் வந்து அந்த சட்டமன்றத்தில் உரையாற்றுதல், சட்டமன்றத்திற்கு தகவல் அனுப்ப ஆளுநருக்கு உள்ள உரிமையை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 175. இது வரைக்கும் மாநில சட்டமன்றம் பார்த்துருக்கோம். இன்னும் 212 வரைக்கும் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.